நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைல், அதுவும் சாம்சங் மொபைல் இருந்தால் ரொம்ப ஈஸியாக போச்சு. ஏன்னா அது சம்மந்தப்பட்ட செட்டிங்கை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ பயனுள்ள ஒரு செட்டிங் வேணும்னா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலாம், அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் சாம்சங் மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட், அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுவீங்களா? நீங்கள் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை பயன்படுத்தாமல் இந்த ரெண்டுமே உங்கள் ஃபோனில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் எடுத்த ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி, வீடியோ ரெக்கார்டிங் சரி, அதை நீங்கள் எங்கே போய்ட்டு நீங்கள் சேவ் பண்ணுவீங்க? ஏதோ ஒரு டிஃபால்ட்டாக ஒரு இடத்துல போய்ட்டு அது சேவ் ஆகிருக்கும். அப்படி தானே? அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நமக்கு உயிர் போயிடும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஃபோனோட, அதாவது சாம்சங் மொபைலோட செட்டிங்ஸ்குள்ளேயே உங்களுக்கு பிடிச்சமான லொக்கேஷனில் நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அப்போ தேவையான சமயங்களில் போய்ட்டு நீங்கள் அங்கே போய் அந்த ஃபைலை எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டிங் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க. வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டுன்னு இருக்கும், அதுக்குள்ளே நம்ம போவோம். ஸோ உங்களுடைய சாம்சங் மொபைலில் இந்த ஸ்க்ரீன்ஷாட், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று, சேவ் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எங்கே சேவ் பண்ணணும்? ஏன்னா நம்ம வந்து டக்குன்னு போயிட்டு அந்த ஃபைலை எடுக்கணும்ல. அப்போ நீங்கள் வந்து செட்டப் பண்ணலாம். எப்படி செட்டப் பண்ணலான்னா, மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதை நீங்கள் டச் பண்ணி புதுசாக ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக இப்படி பண்ணலாம். இல்லைனா பாருங்கள், இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இதில் எங்கேயாவது நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரேஜ்னு இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜாக எஸ்டி கார்டாக ரெண்டில் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் அந்த ஸ்டோரேஜில் போய்ட்டு பதிவாயிரும். நம்ம டக்குன்னு போய்ட்டு அந்த ஃபைலை எடுத்துடலாம். அதே மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் கீழே பாட்டமில் பாருங்கள், சேவ் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இன், அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த ரெக்கார்ட் ஆகக்கூடிய ஃபைல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜெல்லாம் டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எஸ்டி கார்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் டச் பண்ணுறது மூலியமாக நீங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜோ எஸ்டி கார்டோ எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு அதில் நீங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ணி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஃபைல் ஃபுல்லாமே அந்த பகுதியில் நீங்கள் சேவ் ஆயிரும். நீங்கள் டக்குன்னு போய்ட்டு அங்கே அந்த ஃபைலை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் சாம்சங்கில் வழங்கியிருக்காங்க. வேணுங்கிறவங்க இந்த இடத்துல வந்து செட்டப் பண்ணிக்கோங்க. அதுவும் குறிப்பாக இந்த ரெண்டு விஷயங்களும் உங்கள் சாம்சங் மொபைல் மூலிமா பயன்படுத்தினீங்கன்னா. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.